தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இந்த மனிதனுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். எனக்கு எந்த உதவியும் இல்லைனாலும் நல்ல நண்பர்கள் 4 பேர் இருந்திருக்கிறாங்க பாரு. இவர்கள் தான் கூட்டிட்டு வராங்க என்றால் ஒரு கூட்டு முயற்சியினால் என்ன செய்ய முடியும் என்று இவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் சுகமாகாதுங்க. இவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றே சொல்லுகிற மக்களைத்தான் அவன் பார்த்திருக்கிறான். முதல் விஷயாக இவனை சுமக்க முடியும், இயேசு இடத்துல கொண்டு போக முடியும், கொண்டு போனால் இயேசு சுகம் கொடுப்பார், இவனுக்கும் வாழ்வு இருக்கிறது என்று விசுவாசிக்க கூடிய 4 நண்பர்கள். இந்த 4 பேங்கிறது அன்பு, சந்தோஷம், நம்பிக்கை, கூட்டு முயற்சி. இந்த 4 பேர் ஒன்னா சேர்ந்து இவனை தூக்கிட்டு வந்தாங்க. இயேசு சுகம் கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு சகோதர சிநேகம் நமக்குள்ள இருக்கணுங்க. பழங்கால கதையை சொல்லி அவிசுவாசமா பேசி இருக்கிற விசுவாசத்தை கெடுக்க கூடாதுங்க, யாரை பார்த்தாலும் சரி. ஆகவே உங்களால் முடிஞ்சது அவர்கள் விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. சில பலகீனப்பட்டிருக்காங்களா, வியாதிப்பட்டிருக்காங்களா, டாக்டரை கைவிட்டிருக்கிறாரா, இது முடியாது 4th ஸ்டேஜ் சொல்லிருக்காங்களா, டாக்டரோடு சேர்ந்து நீங்களும் சொல்லாதீங்க ஆமா 4th ஸ்டேஜ். அதுக்கு பதிலாக ஆண்டவரால் கூடும், இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உங்களுக்கு அற்புதமான சுகத்தை கத்த கொடுப்பார் அப்படி நீங்க சொல்லி பாருங்க. அவன் உற்சாகம் அடைவான் மட்டுமல்ல, இயேசு விசுவாசிப்பா, அப்பன் இயேசு அற்புதத்தை செய்வார். சில பலகீனப்பட்டிருப்பாங்க, அவங்கள பார்த்து ரொம்ப வீக்கா இருக்கீங்களே அப்படின்னா இருக்கிறதும் போயிருங்க அவங்களுக்கு. இது ஒரு பாடம் உங்களுக்கு. யாரை பார்த்தாலும் சோர்ந்து போயிருந்தாலும் வீக்கா இருந்தாலும் ரொம்ப வீக்கா இருக்கீங்களே அப்படி சொல்லாதீங்க, யாரையும் அப்படி சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக பக்தி விருத்திக்கு அது நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். இந்த மனிதனுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை, ஆனால் இந்த 4 பேருக்கும் விசுவாசம் இருந்தது. அது ஒரு அற்புதங்க. ஒருவேளை உங்கள் சொந்தக்காரர்களுக்கு உங்களை போல விசுவாசம் இல்லாம இருக்கலாம், ஆனால் நீங்கள் விசுவாசிங்க, நீங்க ஆண்டவர் நம்புங்க. தொலைதூரத்தில் இருக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.